ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஃபன்ஃபுல்லான வீலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஒரு மூவிக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஏரியா, அதாவது நாங்கள் இருக்கிற ஏரியாவிலே ஒரு தேட்டர் இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் பார்க்காம ட்ரெயின் ஏறி நாங்கள் ஒரு தேட்டருக்கு போய் பார்க்க போகிறோம். என்ன அந்த தேட்டரில் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வீடியோட இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா புங்கோலில் இருக்கிறோம். அந்த புங்கோலில் தான் வந்து அந்த தேட்டர் வந்து இருக்குது. புங்கோலில் ஒரு மால் இருக்குது, வாட்டர்வே பாயிண்ட் மால். அது நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு மால் தான். அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நார்மலாக உங்களுக்கு வீக்கெண்டில் போர் அடிச்சது அப்படின்னா, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சதுன்னா நீங்கள் வந்து அங்கே கூட்டு போகலாம். என்ன ஸ்பெஷல்னால் இதுதான் ஐமேக்ஸ் தேட்டர். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஐமேக்ஸில் வந்து ஒரு படம் பார்க்க போகிறோம். என்ன படம்னா ஜுராசிக் பார்க். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுல, அந்த படம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி படம் பார்த்தீங்கன்னா 12 o'clock. ஆனால் நாங்கள் வந்து தேட்டருக்கு ரீச் ஆனதும் 12 o'clock தான். ஆக்சுவலி நாங்கள் வெளியே ரொம்ப வந்து லேட்டாக வந்து கிளம்பிட்டோம். ஸோ பாப்கார்ன் வாங்கலாம் அப்படின்னு வந்து க்யூவில் நின்னோம். ஆனால் வந்து படம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் வாங்காமல் நாங்கள் உள்ளே போயிட்டோம். விளம்பரம் போட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன ஜுராசிக் பார்க் பார்க்கணும் அவசியமா? ஸோ இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன் இருந்தது. எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 8ன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீனுக்கு தான் போனோம். படம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் உட்கார செட்டில் ஆனமே உடனே அவங்க வந்து படம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுக்கல. ஏன்னா வந்து அவரும் எந்திரிச்சு போகலை. இங்கே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இன்டர்மிஷன் வந்து இங்கே கிடையவே கிடையாது. சிங்கப்பூர் தேட்டர்ஸில் வந்து இன்டர்மிஷன் பெரும்பாலும் விட மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறதா இருந்தால் நம்ம ஆரம்பத்திலே வாங்கினா தான் ஆச்சு. இல்லைன்னா வந்து இடையில நம்ம போய் வாங்க முடியாது. ஏன்னா இது கண்டினியூஸாக வந்து ஃபிலிம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வந்து அந்த ஐமேக்ஸ் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிட்ஸ் ரிலேட்டடான மூவிஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான். ஆனால் வந்து கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வந்து டைனோசர் வர்றது சீனும், இன்னொரு ஒரு நல்ல ஒரு சீன்னா பார்த்திங்கன்னா ஒரு சேசிங் சீன் வந்து இருந்தது. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கிட்ஸோடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ படம்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் பிளேஸ், இந்த ஜுராசிக் பார்க் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து அந்த மால்குள்ளே போட்டுறாங்க. இதுவும் வந்து கிட்ஸுக்கு வந்து நல்லா என்கேஜிங்காக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாச்சு இருக்கும். அந்த மெயினாக இருக்கிற அந்த ப்ளூ டைனோசர் இருக்கும். அதோட குட்டியும் இருக்கும் இந்த பார்க்கில். ஸோ அது 2ஐயும் மட்டும் வந்து அந்த நல்லா வந்து ஒரு ஷேப் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அதை கிட்ஸ் போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா பயப்படலை. ஏன்னா வந்து இந்த பெப்பா பிக்னு ஒரு கார்ட்டூன் ஷோ இருக்கும். அதில் வந்து இந்த டைனோசர் வந்து நிறையவே காட்டுவாங்க. ஸோ அதனால் அவளுக்கு வந்து டைனோசர் மேலே வந்து அவ்வளோவா பயம் இல்லை. ஆனால் நின்று போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டா. அந்த குட்டி கிட்டே போய் நின்னா. ஆனால் வந்து அந்த பெரிய டைனோசர் கிட்டே போய் நிற்கலை. ஸோ அவங்க அக்காவையும் கையை பிடிச்சி அதை பாரு, தொட்டு பாருன்னு சொல்லிட்டு அது நல்லாவே இருந்தது. அவங்க கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு இருந்தது. நான் வந்து பொண்ணை கூப்பிட்டேன், வா வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னா, அந்த பிக் டைனோசர் கிட்ட வந்து அவள் வரவே இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரவே இல்லை. அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொன்றும் வச்சுருந்தாங்க. அதாவது வந்து இந்த டைனோசர் வந்து இந்த மண்ணில் புதைஞ்சு அதை வந்து இந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்து அதை க்ளீன் பண்ணி எடுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரியான செட்டப்பு போட்டிருந்தாங்க. ஒரு டப்பு மாதிரி இருந்து அதில் இந்த மணல் மாதிரி வந்து கொட்டி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி இந்த போன்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ரஷ்ஷும் வந்து அங்கே கட்டி விட்டுருந்தாங்க. ஸோ அதை வச்சு கிட்ஸ் வந்து அதை க்ளீன் பண்ணி அந்த போன்ஸை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ
இது விளையாண்டப்புறம் திரும்பியும் வந்து கூட்டு போய் ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணி விட்டேன். ஏன்னா அது வந்து மண்ணு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம். ஸோ வந்து லஞ்ச் டைமுக்கு நான் எதுவும் பேக் பண்ணல. ஏன்னா நாங்க கிளம்பி வந்ததே லேட்டு. ஸோ வந்து என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட் கடையில ஒரு ஒரு பன்னு மாரி இருக்கும். அது வந்து நல்லாயிருக்கும். அது அவளுக்கோட ஃபேவரைட். ஸோ அத வாங்கி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குனேன். இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஸோ இது நல்லாயிருக்கும். இதோட ஃபில்லிங் வந்து உள்ள ஒரு ஆ கஸ்டர்ட் க்ரீம் மாரி வச்சு ஒண்ணு இருக்கும். அது ஒரு மைல்டான ஸ்வீட்ல நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும். ஸோ அது வாங்கி குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வந்தேன். ஸோ அதனால அவ வந்து ஃபுல் ஆயிட்டா. அதுக்கப்புறம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெக்டில சாப்பிட்டோம். இந்த ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்டு ஓரளவுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் தனியா வந்து ஏதாவது வந்து செஞ்சு குடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா வந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மனசே இல்ல. சரி ஓகே டாய் ஸ்ட்ரெஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க போய் கொஞ்ச நேரம் வந்து ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்க வந்து பெருசா நாங்க எதுவுமே வாங்கல. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னோட பெரிய பொண்ணோட பர்த்டே வருது. ஸோ அவ வந்து டால் ஹவுஸ் கேட்டா. ஸோ அந்த டால் ஹவுஸ் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக தான் நாங்க வந்தோம். What's doing, Gabby? ஆஃபர் ஏதோ போட்டிருக்கான் 1390 30% ஆஃபர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டால் ஹவுஸ் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்தோம். இதில் வந்து எல்லாமே அந்த பார்பி ரிலேட்டடான டாய்ஸ் வந்து இருந்தது. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, பார்பி ரிலேட்டட் டாய்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லி தான் நமக்கு. ஸோ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாரி பாட்டரோட அந்த மெயின் கேரக்டரோட அந்த இது டால் மாரி இருக்கும். ஸோ ஒரு ஃபைனலா ஒரு டால் ஹவுஸ் பார்த்தோம். அது எல்லாமே வந்து பார்பியோட டால் ஹவுஸ்னால அதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தி $500. ஸோ $500 குடுத்து இந்த டால் ஹவுஸ் வாங்குற தெம்பெல்லாம் இல்ல. ஸோ ஓகே நம்ம வந்து கிடி பேலஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு டாய் ஷாப் தான். அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு இல்ல. நம்ம அடுத்த ஒரு கடைக்கு வந்திருக்கோம். கோகோனட் ஃப்ளோர் இதை வச்சு என்ன செய்யுது? அம்மா நோ ஸ்கூபிங் இதுதான் எழுதுரு. நோ சில்ட்ரன் ஸ்கூபிங்னு எழுதுரு. ஜஸ்ட் சி. சோயா பீன், டோட்டல் பீன், லிமா பீன்ஸ், ஆர்கானிக், தோரம் பருப்பு. ஸோ இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஆஸ்திரேலியால இருக்கிற அந்த ஆஸ்திரேலியன் பிராண்டில இருக்கிற அந்த மளிகை பொருட்கள் தான். அது மளிகை பொருட்கள் கடை தான் வந்து இப்படி வந்து ஒரு பெருசா வச்சிருக்காங்க. இதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளிய அதாவது நார்மலா இருக்கிற கடையில கிடைக்கிறத விட ஒரு $1, $2 ஜாஸ்தியாவே இருக்கு. அப்படி ஒண்ணும் ஸ்பெஷல்லாம் இல்ல. ஒருவேளை ஆஸ்திரேலியன் பீப்பிள்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அப்புறம் வந்து நெறைய ஆயிலும் வச்சிருந்தாங்க. நான் கடலெண்ணெய் மாரிலாம் இல்ல. இந்த அவகேடோ ஆயில், அப்புறம் வந்து என்னமோ மெக்காடமியா ஆயில், ஸோ எல்லாமே வந்து நட்ஸ்ல இருந்து எடுக்கிற ஆயிலா இருந்தது. ஸோ அந்த மாரி ஆயில், வினிகர் இதெல்லாம் வந்து நெறைய வச்சிருந்தாங்க. நம்ம வந்து எம்ப்டி பாட்டில்ஸ்லாம் இருக்கு. அத வச்சு நாமளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேக்டு ஃபுட்ஸ் அந்த நட்ஸு அந்த எல்லாமே வந்து பவுடர் அவங்க யூஸ் பண்ணுற பவுடர்ஸ் எல்லாம் வந்து அந்த பாட்டிலில் அழகா வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அழகா இருந்தாலும் நம்ம ரேட் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே சோப்புன்னு நினச்சேன். ஆனால் அது சோப்புலாம் கிடையாது. இந்த ஃபிஷ்ஷையே வந்து ஃபிஷ் பாரு, சால்மன் பார் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான டைனிங் டேபிளில் போடுற மாதிரியான மேட்டும் இருந்தது. ஸோ டிசைன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தது. இதை வந்து டைனிங் டேபிளில் தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் ரொம்ப வந்து தொட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ரஃப்பாக இருந்தது. நிறைய வந்து இந்த வுட்டன் ஸ்டிக்ஸும் இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியவே உங்களுக்கு ஒரு $5ல உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இவங்க போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா $7, 750 சென்ட். இந்த வுட்டன் பவுல் வந்து நல்லா இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நிறைய ரேட்லாம் ஜாஸ்தி தான். இந்த ஸ்பேச்சுலாஸ்லாம் இருந்தது. ஆனா அது வந்து ஓகேவான ரேட். ஏன்னா வெளியவும் உங்களுக்கு மத்த இடத்துல முஸ்தபா, ஐக்கியால கிடைக்கிற ரேட்டும் அந்த எல்லாமே சேமா தான் இருந்தது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மெஷரிங் கப்பு வந்து நல்லா இருந்தது. நார்மலா இருக்க டிசைன்ல விடாம ஒரு கிண்ண மாரியான இருக்கிற டிசைன்ல இருந்தது. இது எல்லாமே வந்து நார்மலா பிரைஸ் இருக்கிறத விட கொஞ்சம் ஹையர் பிரைஸ் தான். மக்கோட ரேட்டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மக்கே பார்த்தீங்கன்னா $13. ஆனா உங்களுக்கு இந்த ஜப்பான் ஹோம்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத விட கம்மியான ரேட்லயே உங்களுக்கு மக்கெல்லாம் நெறைய சூப்பரான மக்கெல்லாம் கிடைக்கும். வந்து ப்ளூ பட்டர்ஃப்ளை பீஸ்ல என்னது ஒரு கேஜி 200 பாய் மூடான்ட்டு ஒயிட்டியா பாய் மூடான் பிளாக்பெர்ரி லீஃப்ல டீ லெமன் டீ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டீ வெரைட்டிஸ் நல்லா இந்த ஃப்ளவர்ஸில் இருக்கிற டீ அந்த மாதிரியான வெரைட்டி. அப்புறம் இது மாதிரி பிங்க் சால்ட்டும் அதுவும் அவைலபிளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே ஹனி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ ஆஸ்திரேலியன் ஹனி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் ரேட்டும் வந்து ஜாஸ்தி தான். அந்த ஹனி வந்து நல்ல பியூராகவும் இருந்தது. உள்ளே வந்து அந்த ஹனி கோம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே உள்ளே இருக்கிற மாதிரியான ஹனி நிறையாவே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வால்நட்லாம் இருந்தது. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது இது வால்நட்டான்னு எனக்கு தெரியாது. ஸோ அங்க வந்து அந்த போர்ட பார்த்து தான் ஏதோ இதுதான் வால்நட் அப்படின்னு தெரிஞ்சது. ஏன்னா வந்து நம்ம வால்நட் பாக்கெட்ல இருக்கும்போது அது வந்து உள்ள இருக்கிற நட்ஸ் தான் இருக்கும். இங்க வந்து அந்த ஹோல் இதுவே முழுசாவே இருந்தது. ஸோ இதையும் நம்ம வந்து லூஸ்ல இருந்தது. நம்ம வந்து இத எடை போட்டு நம்ம வந்து நாமளே வந்து வெயிட் பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். பில் மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். தேங்காய் கோகோனட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைடு நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த இது இருந்தது. ஸோ இந்த கோகோனட் ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து பாதாம் சின்ன சின்ன கட் பண்ணி அந்த மாரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெர்ரி, கிவி எல்லா ஃப்ரூட்டையும் பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரை பண்ணி கிவியை பாருங்க வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிவி. அதில கொஞ்சம் ஆஃபர் 60% ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இது பார்த்தா $180 ஏலக்காய், கிராம்பு நெறையவே இங்க பாரு இருந்தது. இங்க பாரு இங்க இதெல்லாம் நம்ம ஊர் பாருங்க ஐட்டம் தான். ஆனா அதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரியான பவுடர்ஸும் இருந்தது. டர்மரிக் பவுடரு, கியூமின் பவுடர் இதெல்லாம் இருந்தது. ஸோ பனானா தான் பார்க்கவே அது வந்து கண்ட்ரியாவே இருந்தது. அது என்னமோமா இருந்தது. ஆனா அது பார்த்தீங்கன்னா, அது பனானா தான். பனானாவ இந்த மாரி ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் லெமன் ஸ்லைஸு, அப்புறம் வத்தல், நம்ம ஊர் வத்தல், கருப்பட்டி எல்லாமே இருந்தது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹைஃபையான இடத்துல நாம வந்து ஒரு க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குற மாரி தான். ஸோ இது வந்து புதுசா வந்து இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து உங்ககிட்ட காட்டினேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்கேஜிங்காவும் இருக்கும். நல்லா ஒரு நிறைய இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.